ஆட்சி மாற்றம் ஒன்று இடம்பெற்று விட்டது. இங்கே பௌத்த சிங்கள பேரினவாதத்திற்கு இடமில்லை என்கின்றார்கள். ஆனால் இந்த பௌத்த சிங்கள பேரினவாத நிகழ்ச்சி நிரலையோ கைவிடுவதற்கு இந்த அனுர அரசாங்கம் தயாராக இல்லை. அதே நேரத்திலே பௌத்த சிங்கள பேரினவாத விடயத்திலும் அதே நேரத்தில் தமிழ் மக்களுடைய உரிமைகள் அவர்களுடைய அரசியல் அபிலாஷைகளை கண்டுகொள்வதற்கு தயாராக இல்லை. இவர்கள் சிற்சில ஜனநாயக உரிமைகளை மாத்திரம்தான் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு நிலைமையிலே தான் இந்த மிலேச்சத்தனமான தாக்குதல்கள் எங்கள் மீது இடம்பெற்றிருக்கின்றன. எங்களுடைய மக்கள் மீது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் தாக்குதல்களின் அடிப்படை நான் நினைக்கின்றேன். நான் பொதுவாக இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் ஒரு மிகவும் பிரபலமான ஒரு சர்வதேச ஊடகம் என்ற வகையிலே நான் இந்த ஊடகத்துக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த கைதுகள் அனைத்தும் நன்கு திட்டமிடப்பட்டு நடைபெற்றது. ஏற்கனவே திருவோணமலையில் பௌத்த விகாரை அமைக்கப்பட்ட போது அந்த பௌத்த விகாரைக்கு எதிராக என்னுடைய வலிகிழக்கு பிரதேச சபையிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தேன். அந்த தீர்மானத்தின் சமயத்தில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் அரசு இந்த நடவடிக்கைகளை செய்வதாக எந்த வகையிலும் நீங்கள் பதிவு செய்யக்கூடாது என்று சொல்லியும் என்னை கடுமையாக எச்சரிக்கின்ற வகையிலே பின்னர் வெளிநடப்பு செய்திருந்தார்கள். என்னை மிகவும் அவதூறுப்படுத்துகின்ற வகையிலே ஏசியவாறு வெளிநடப்பு செய்திருந்தார்கள். இதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய தினமும் நான் நினைக்கின்றேன் அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களுடைய வாட்ஸ்அப் குழுமத்துக்கு நான் தகவல் அனுப்பியிருந்தேன். இன்று இந்த சட்டவிரோத விகாரைக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்கின்றது, அதிலே நாங்கள் அனைவரும் பங்கு பெற்ற வேண்டும் என்று. ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது மிகவும் அதாவது பௌத்த சிங்கள மயமாக்கப்பட்ட பேரினவாத அரசு என்ற வகையிலே இது அவர்களுடைய உறுப்பினர்களுக்குள்ளாக இந்த புலனாய்வு தகவல் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்று என்னை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பம் முதலே திட்டமிடப்பட்டு இருந்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது. அடிப்படையிலே நாங்கள் ஒன்றை கேட்க விரும்புகின்றோம். இலங்கையிலே பௌத்த சிங்கள பேரினவாதத்தினுடைய நிகழ்ச்சி நிரலை எதிர்த்து பல நீதிமன்ற நடவடிக்கைகளின் போதான நீதிபதிகளுடைய கௌரவ தீர்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அதை எதையுமே இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவில்லை. உதாரணமாக குருந்தூர் மலை விவகாரத்திலே இருக்கின்றது, அதுபோன்று வெவ்வேறுபட்ட இடங்களிலே இருக்கின்ற தொல்லியல், அடுத்தது பௌத்த சிங்கள பேரினவாத விஸ்தரிப்பு தொடர்பான வழக்குகளிலே அரசாங்கத்துக்கு அதாவது போலீசார் சில விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் கோரியிருக்கின்றது. அதுபோன்று மட்டக்களப்பிலே இருக்கின்ற விகாராதிபதியை கைது செய்ய வேண்டும் என்று கௌரவ நீதிமன்றம் கோரியிருக்கின்றது. ஆனால் இவை அனைத்தையும் கைது செய்யாத போலீசார் சட்டம் ஒழுங்கை மீறாது அகிம்சை ரீதியாக போராடி கொண்டிருந்த எங்களை கைது செய்திருக்கின்றார்கள் என்றால் அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் அரச அனுசரணையுடன் அங்கே இருக்கக்கூடிய அரச நிகழ்ச்சி நிரலாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் நாங்கள் பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக போராடுகின்றோம் என்ற அடிப்படை ஒன்றைத்தான்.